அண்ணா பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கம். தமிழகத்துல காலையிலிருந்து எல்லோரும் மிகச் சிறப்பாக தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இடத்திலும் கூட வாக்குச்சாவடியில பெரும் எண்ணிக்கையில நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 5,60,00,000 மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்கின்றார்கள். 29 வயசுக்கு கீழே 1,30,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்கின்றார்கள். முதல் தலைமுறை வாக்காளர்கள் 18 வயசுலேயே கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் இருக்காங்க. அதனால் நிச்சயமாக நம்முடைய ஜனநாயக கடமையை செய்யணும். எல்லோரும் தவறாம வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மத்தியான வெயில் அதிகமா இருந்தா கூட பெரியவங்க குடையோடு வாங்க. உங்களுக்கு எல்லா வசதிகளும் கூட வாக்குச்சாவடியில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உட்கார்றதுக்கு சேர் இருக்கு, தண்ணி இருக்கு. அதனால யாரும் கூட தயவு செய்து வாக்களிக்காம வீட்டுல இருந்துக்காதீங்க. ஸோ நம்ம ஜனநாயக கடமையை செய்யணும். தமிழகத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். இன்னைக்கு கேன்வசிங் டே கிடையாது. அதனால நான் எல்லோருக்கும் அன்போடு கேட்டுக்கொள்வது, உங்களுடைய ஜனநாயக கடமையை மனசாட்சிப்படி சரியான முறையில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மற்றும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். போலீஸ் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நான் பேப்பர்ல பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 84,000 காவல்துறை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. குறிப்பா தேர்தல் ரிலேட்டட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஜென்ரலாகவே பீஸ்ஃபுல் ஸ்டேட் தான். ஒரே ஃபேஸில் நம்ம எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறோம். மக்கள் எப்பொழுதுமே அமைதியாக ஓட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. போல் வயலன்ஸ் நம்மகிட்ட பெருசாக இருக்காது. அதே நேரத்தில் கடந்த 2-3 நாட்களாக நிறைய அந்த கேஷு கரூரில் பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் தங்கம், வெள்ளி, கோயம்புத்தூருக்குள்ள ஏகப்பட்ட பண டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் போலிங் ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, இது உண்மைதான். பட் அதுவும் இன்னைக்கு வாக்களிக்க வர்றவங்க இதையெல்லாம் தாண்டி மனசாட்சிப்படி சரியான முறையில் வாக்களிப்பாங்கன்னு முழுமையான நம்புறேன். நமக்கு நிறைய போன் பண்ணிருக்கிறது எல்லாமே, நிறைய மெசேஜ் போட்டிருக்கவங்க எல்லாமே சென்னையிலிருந்து குறிப்பா தென் தமிழகத்திற்கு செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த பேருந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. அரசு பேருந்துகள் குறைவா இருக்கு. நேற்று இரவு சிங்காநல்லூர்ல இருந்து பார்த்தோம். இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையும் குறைவா இருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால எப்பவுமே தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செய்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை கையில் எடுத்திருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும், அடிக்குவேட் பஸ்ஸஸ் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் அதை ஃப்ளோவாக பார்த்துருக்கணும். ஆனால் நேற்றுலேருந்து இன்னைக்கு உதாரணத்துக்கு நேற்று இரவு சென்னையில் கிளம்பின பஸ் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி 6:30 மணிக்கு தான் ராமநாதபுரமே ரீச் ஆகுது. அந்த அளவுக்கு காலையில் ரொம்ப தாமதமாக எடுத்திருக்காங்க. இது நிறைய நம்முடைய வாக்காளர் பெருமக்களும் கூட, நம்முடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட, பொதுநிலையாக இருக்கிறவங்க கூட, இளைஞர்களும் கூட இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக நேற்றிலிருந்து சொல்கிறாங்க. இதை பத்திரிகை நண்பர்களும் நேற்றுலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் தேர்தல் ஆணையம் இன்னும் நேரம் ஆகலை. இன்னும் 7 மணி வரைக்கும் போலிங் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்து எல்லோரையும் வாக்களிப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்த வேண்டும். தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இந்த முறை என்ன கேட்டீங்கன்னா, நான் தேர்தல் ஆணையத்தை பற்றி நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லிங்கன்னா, தேர்தல் ஆணையம் இன்னும் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக நான் வைக்கின்றேன். காரணம், வீட்டுக்கு 4 பேர் நடந்து போய் ஒரு வாக்குக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. கரூர் சட்டமன்ற தொகுதியில் 1/2 கிராம் தங்க காசை ஒரு வாக்காளருக்கு தைரியமாக போய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரே நாளில் வரல. இந்த பணம் எங்கேயோ இருந்து வந்திருக்கு, எங்கேயோ இடத்துல பதுக்கப்பட்டிருக்கிறது, எங்கேயோ இடத்துல மைக்ரோ மேனேஜ் பண்ணி இந்த பணத்தை கீழே கொண்டு போயிருக்கிறாங்க. அதே போல் இவ்வளவு தங்கங்கள் பர்ச்சேஸ். எனக்கு ஒரு சாதாரண பொதுமக்கள் நீங்கள் நானும் போகும்போது 50,000 ரூபாய் பணம் இருக்குன்னா எவ்வளோ பெரிய ப்ராசஸில் நம்ம மாட்டி வெளியே வர்றோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இவ்வளவு பணம் நம்ம பிடிச்சிருக்கோம், இவ்வளோ லிக்கர் பிடிச்சிருக்கோன்னு நேற்று தேர்தல் ஆணையம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே சீசர் ஆயிருக்கு, இவ்வளோ லிட்டர் நாங்கள் லிக்கர் பிடிச்சிருக்கோன்னு சொன்னாலும் கூட அது எத்தனை காமன் மேன், அது பொலிட்டிக்கல் ப்ராசஸ் எவ்வளவு. அதனால் இன்னைக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஒரு சிஸ்டத்தை நம்ம நம்பணும், எலெக்ஷன் கமிஷன் நம்பணும். அதனால் தமிழகத்தில் இந்த முறை தேர்தலை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக அந்த ப்ராசஸே பயங்கர வீட்டியேட் ஆயிருக்கு. அதுவும் கோயம்புத்தூர்ல நேற்று நம்ம பார்த்தோம். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அம்மன் அர்ஜுன் அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். வாக்காளர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதையும் தாண்டி வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வரும்பொழுது நியாயமாக, நேர்மையாக, மனசாட்சிப்படி வாக்களிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். சொல்லுங்க. எஸ்ஐஆரை பொறுத்தவரை எஸ்ஐஆர் இம்பாக்ட் என்னோட கணக்கு டோட்டல் போலிங் ப்ராசஸ தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 2 to 2.5% டோட்டல் போலிங் ப்ராசஸ்னுடைய பர்சன்டேஜ் எஸ்ஐஆர்னுடைய டெலிஷனால மட்டும் உயரும். 2.5% மேல வர்ற எக்ஸ்ட்ரா போலிங் பர்சன்டேஜ் தான் அதிகமான போலிங்கா நம்ம கணக்கு எடுத்துக்கணும். எஸ்ஐஆர் டெலிட்டட் ஓட்டர்ஸ் நீங்க அக்கௌண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5-3% அக்கௌண்ட் பண்ணும். அதுக்கு மேல வரக்கூடிய எக்ஸ்ட்ரா போலிங் பர்சன்டேஜ் அதிகமான வாக்காளர்கள் வந்திருப்பதாக நமக்கு அர்த்தம். இன்னைக்கு சாயந்தரம் நமக்கு தெரியும். எஸ்ஐஆரை பொறுத்தவரை ரொம்ப நேர்மையா தான் நடந்திருக்கு, நாணயமா தான் நடந்திருக்கு. ஏன்னா அந்த கட்சியின் சார்பாக இதை நான் மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு பணி எனக்கு கட்சி கொடுத்திருந்தாங்க.
அன்னெசரியா டெலிஷன் எங்கேயுமே எலெக்ஷன் கமிஷன் பண்ணல. மல்டிபிள் ரவுண்ட்ஸ் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால எஸ்ஐஆரை பொறுத்தவரை தமிழகத்துல உண்மையாலுமே நடுநிலையாக சிறப்பாகத்தான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்க்ரீஸ் போலிங் பர்சன்டேஜ் 7 மணிக்கு மேல நம்ம கணக்கு போட்டு தெரியுங்க. ஆனா இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் எல்லாம் தாண்டி அடுத்த கட்டம் போயிருச்சு. நான் எந்த தேர்தலையுமே ஒரு வாக்காளருக்கு 1/2 கிராம் தங்க நாணயத்தை தைரியமா வீட்டுல போய் கொடுக்கறத நான் பார்க்கல. கோயம்புத்தூர் அர்பன் ஏரியால வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஓட்டு இருக்கு 5000 ரூபாய், 4 ஓட்டு இருக்கு 20,000 ரூபாய், அந்த மாதிரி நான் பார்க்கல. அதெல்லாம் தாண்டி நடந்திருக்கு. அதனால இது தேர்தல் ஆணையத்துக்கே ஒரு பாடமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா தமிழகத்தில் இன்னைக்கு தேர்தல் நடத்துவதற்கு முன்பு 2 மாசம் 3 மாசம் முன்னாடியே இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் எடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. இல்ல மைக்ரோ மேனேஜ்மெண்ட் டீம் போடணும், பேங்க் அக்கௌண்ட்ஸை மானிட்டர் பண்ணணும், லார்ஜ் ஸ்கேல் மூவ்மெண்ட் ஆஃப் கேஷ் செக் பண்ணணும். ஏன்னா எல்லா அரசியல்வாதிக்குமே தெரியுது, போலிங் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருமே செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடறாங்க, கடைசியில போய் பதுக்க வேண்டியதை பதுக்கிடுறாங்க. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு இந்த முறை தமிழகத்தினுடைய தேர்தலை பார்க்கும்பொழுது ஒரு பெரும் பாடமாகத்தான் இது இருக்கும். இதுல இருந்து அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணுங்கிறது ஒரு வாக்காளராக என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு வந்துட்டாங்கன்னா ஆனா இன்னைக்கு காலையில பார்த்தோம், இந்த சாஃப்ட் கேம்பெயினிங்னு சொல்ற மாதிரி பல இடத்துல திமுக தன்னுடைய சாஃப்ட் கேம்பெயினிங்க பண்ணுது. உங்களுக்கு 100 மீட்டர் அது ஒரு கிளியர் நான் நெகோஷியபிள் ஏரியா, யாரும் உள்ள போய் எந்த சாஃப்ட் கேம்பெயினிங் பண்ணக்கூடாது. ஆனா பல இடத்துல சாஃப்ட் கேம்பெயினிங் நடக்குது. இது அன்பார்ச்சுனேட். தேர்தல் ஆணையம் இதை கண்டிப்பா வன்மையா அதை சீரியஸா எடுத்து ஆக்ஷன் எடுக்கணும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பல தவறுகளை பண்றாங்க, சாஃப்ட் கேம்பெயினிங் பண்றாங்க. அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். புதிய கட்சிகள் இருக்காங்கன்னா இல்லைன்னு சொல்லல, இளைஞர்கள் இருக்கிறாங்க, வாக்களிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது மக்கள் பல விஷயத்த பார்ப்பாங்க. வேட்பாளரை, கட்சியை, அந்த கட்சிக்கான தன்மையை, வேட்பாளருக்கான தன்மையை, ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான பக்குவம், ஆட்சி செய்வதற்கான பக்குவம் எல்லாம் பார்ப்பாங்க. அதனால நான் உறுதியாக நம்புகின்றேன். நேற்று முன்தினம் வரை நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தனோ கேம்பெயினிங் பீரியட்ல அது உறுதியாக நடக்கும் என்று நம்புகிறேன். ஒயிட் ஷர்ட்டு பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம், அதனால ப்ரௌன் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு நான் பல நேரம் போடுறேன். நீங்க பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் பாருங்க. ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க போடுறாங்க, இதே ஒரு ட்ரெஸ் கோட போடுறாங்க. திரு விஜய் அவர்கள் இதே ட்ரெஸ் கோட போடுறாங்க. நிறைய பேர் போடுறாங்க. நான் என்னோட போலீஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்காக அது எப்பவுமே கூட இருக்கணும், காக்கி இருக்கணுங்கிறக்காக பெரும்பாலும் 9 out of 10 டைம்ஸ் ப்ரௌன் பேண்ட் தான் அதிகமா நான் பயன்படுத்துறேங்கன்னா இதுக்கும் வேற எந்த குறியீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. என்னுடைய ஜனநாயக கடமையை நான் சரியா செஞ்சு வந்திருக்கேன். அப்படியாங்கண்ணா? அண்ணா நீங்க காப்பு அண்ணா காப்பை கூட கேட்டா எப்படிங்கண்ணே? எப்பவுமே போட்டிருக்கேன். புதுசா நீ தயவு செஞ்சு இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்த்திடாதீங்க. நான் ஒரே பக்கம் தான் இருக்கேன், சரியான பக்கம் தான் இருக்கேன், நியாயமான பக்கத்துல தான் இருக்கேன். ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க சார். பணப்பட்டுவாடா, இலவச பரிசு பொருள், தன்னுடைய கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்காம, தன்னுடைய திட்டங்களை சொல்லி கேட்காம, இப்படி ஒரு பெரிய அதான் நீங்களே காட்டுறீங்களே, பத்திரிகை நண்பர்கள் காட்டுறீங்களே, உதயசூரியன் சின்னத்தை காட்டுறீங்க, QR கோட காட்டுறீங்க. கண்டிப்பா இந்த முறை தேர்தல் ஆணையம் இன்னும் சிறப்பாக செய்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இல்ல, மக்களுடைய கருத்து. கடைசி 2-3 நாட்கள் விரும்பத்தகாத எத்தனையோ செயல்கள் தமிழ்நாடு முழுவதும் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம். அது இன்னைக்கு நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லாரும் ஓட்டு போறவங்கள ஓட்டு போடணும். மக்கள் இதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணி வாக்களிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். நானும் அம்மன் அர்ஜுன் அவங்க சொன்னதுல நானும் உடன்படுறேன். ஏன்னா அவ்வளவு பணம் கொடுத்து ப்ராசஸ் வீட்டியேட் ஆனதுக்கு அப்புறம் அது நியாயமான தேர்தலா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு காரணத்திற்காக தமிழ்நாட்டுல எல்லா இடத்திலும் 234 தொகுதியில் நடத்துறாங்க. வாக்காளர்கள் நம்புவோம், எல்லாம் மனசாட்சிப்படி நியாயமான முறையில வாக்களிப்பாங்கன்னு வாக்காளர் பெருமக்களை நம்புவோம். ஜனநாயகம் ஜெயிக்குமண்ணா? பணமெல்லாம் எப்பவும் ஜெயிக்காது, ஜனநாயகம் ஜெயிக்கும்.